வேலை இல்லையாடா? ஏன சத்தம் போட்டு நிக்க மாட்டேங்கிற? வேலைக்கு போகன்றா. வானனும் கரெக்ட் என்ன? என்னை பார்த்தவனுக்கு எப்படி தெரியுது? பழக்கி பழக்கி போட்டு பேனை பார்த்தா எப்படி தெரியுதுங்கிற? வானனும் நீ கரெக்ட் ஜாலியா இருக்கலாம். 4 நாள் மட்டும் கூட்டுறேன் எல்லாரும் போட்டு நல்லா குடிச்சீங்க. அவன் பாட்டுல அவனை எங்க போயிட்டா நீங்க கூப்பிட்டா இப்படி கிளம்பி வந்துட்டு இருக்கிறீங்க. நான் குடிக்கிறது இல்ல. அத ஓ முருகா மாலை ஓட்டுறதுண்ணா. பரவாயில்ல வேண்டாம் சார். ஐயா முருகர் பக்தர், என்னால வர முடியாது. நான் கிளம்புறேன். நான் டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன். முருகனுக்கு மாலை போட்டிருக்கேன். நான் இங்க குடிக்கிறேன். சாமி சார் வரேன். போயிட்டு வரேன். நீங்க அடிங்க கூடதான் வேணாம். முருகர் கோச்சுக்காரு. அன்னைக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நம்பி தெளிச்சு குடிக்கல. முருகர் இன்னைக்கு முருகர் என்னை வரச்சு இருக்காரு. நான் போறேன். போகாது. நான் போயிட்டு ஒரு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. சரி நம்மளாவது போலாம் வா. சரி காசு கொடுத்துடுங்க. சரி வந்து கொடுத்துக்கிறேன். நிம்மதியா ஒரு சிகரெட் கூட அடிக்கிறது வர இவன் கூப்பிடுறான். ஹலோ ஹலோ அண்ணா சொல்லுங்க, நல்லா இருக்கிறீங்களா? சூப்பரா இருக்கிறேண்ணா. என்னண்ணா புதுசா கூப்பிட்டு இருக்கிறேன் எனக்கு. கேக்கலதா? சரி சரி சரிண்ணா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணா வீட்டுல தானே இருக்கிறேன் நானு. ஏன்னா ராகுல் இருக்கானா? அவனுக்கு என்னென்ன ஜாலியா இருக்கிறான். அவன் முகேஷ் வினோத் எல்லாம் மஜா பண்ணிட்டு இருக்கிறானுங்கண்ணா. நானும் இவ்வளவு நேரம் அங்கதான் இருந்து இப்பதான் வந்தேன். சொல்லுண்ணா. என்ன பண்ணிட்டு ராகுல் போய் 10 நாள் ஆச்சு. இன்னும் ஆளு போனும் பண்ண மாதிரி ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறான். நீங்க முகேஷ் கிட்ட பேசுறதோட சரி. பண்ணிட்டு இருக்கிறோம்னா நாங்க அப்படியே ஜாலியா. ராகுல் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா வேலை எதுவும் கிடைக்கல. இப்போதைக்கு ஏதாச்சும் வர்ற காசு வச்சு எப்படி சுகத்துக்கு என்னன்னா உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னன்னா, அது 2-3 நாள் வேலையும் ட்ரை பண்ணி எதுவும் கிடைக்கல. அதுங்காட்டி நாங்க போற வர வழியில ஏதாச்சும் பொருள்கான கிடைச்சுன்னா அதை வச்சு பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் 2வது சொல்றேன் தப்பா நினைச்சு தரீங்கன்னா, 2-3 மொபைல் கிடைச்சிச்சு. அதை வச்சுன்னா ரன் பண்ணிட்டுருக்குறோம். அப்புறம் 2வது யாராவது ஸ்நாச்சிங் தானே கிடைக்கிறது, திருடி தான் பண்ணிட்டு இருக்கிறோம்னா. ஏன்னா இந்த பேகு மொபைலு வெளியில ராகுல்னா எல்லாருமே தானே, பசங்க எல்லாருமே தானே. வேலை எவனை பார்த்தாலும் வேலை கொடுக்க மாட்டேன். எங்க மூவில என்னதான் தலையில வந்து வேணாலும் பாருங்க, நெத்தில ஏதாச்சும் எழுதி இருக்குதானே. எங்களை பார்த்தா வேலையும் வேணும் கொடுக்க மாட்டேங்கிறேன். ஏதோ ஆபத்துக்கு என்ன வேலைக்கு போய் என்ன பண்ற? வேலைக்கு வெளியில யாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். சரி நான் சொல்லல, நீங்க ராகுல் பாத்துக்குங்க. சரி வச்சுட்டா. சரிம்மா. உங்களுக்கு வேற பொழப்பே கிடையாது. கூப்பிட்டு ராகுலையும் பண்றோம் வேற. வீடுதான் சாப்பிட்டு இருக்கிறாங்க. ராகுல் எப்படி அவங்களே கூட்டுவாங்கன்னு எனக்கு தெரியட்டா. ஆடா மச்சான் சொல்லு மச்சான். 3 செல் அடிச்சோம்ல, அது எவ்வளவு போச்சு? 10 ரூபா. 10 ரூபாய்க்கு 3 செல் சேர்ந்தா 10 ரூபாய்க்கு பார்த்தா? ஆமா. எவ்வளோ சரி எவ்வளோ இருக்குது இப்போ? ஒரு 7 ரூபா இருக்குது. 7 ரூபாயா? ஆமா. இது 3 ரூபாய் எங்க வச்சு? என்ன நம்ம செலவு பண்ணோம்? செலவு தான். ஏன் தெரியாதா? பாதையில என்ன பண்றேன்னே தெரியாம இது பண்ணிட்டு. அவன் கையில காசே கொடுக்கல. அம்மா நேரமாச்சா டே. அப்புறம் யாரும் பண்ணிட்டு இருக்கிறேன். அங்க இருந்து எல்லாம் கூட்டிட்டு வந்து நான் தான். அப்ப நான் செலவு பண்ணேன்னு சொல்றியா? உன்னை விட்டு நானே செலவு பண்ணேன். நீ கூப்பிட்டு எனக்கு சரக்கெல்லாம் அடிச்சாதான் தெரியலையா? நான் 3 ரூபாய்க்கு மேல சரக்கு அடிச்சுட்டு இருக்கிறேன். ஆமாடா. சரி வார்த்தை இதுக்காக இல்லாம சரக்கு அடிச்சா நீ சரக்கு அடிச்சா வார்த்தை பேசிட்டு. ஆமாடா அப்படிதான். செலவு பண்ற வரைக்கும் பண்ணிட்டு அப்படிதான் செலவு பண்ற வரைக்கும் பண்ணிட்டு சொல்லு. சரி என்ன பண்ணிட்டு இருக்கிற? எல்லாரும் வார்த்தை கேட்காதரா?
போட நீயும் வேணும், நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன். எங்க இப்ப வந்துடாது. சிக்கனா மட்டனா போய் நல்லா சாப்பிட்டு வந்துருவோம். வாங்க எப்படி உட்காந்து எப்படி உட்காந்துக்கிற? ஞாயிற்றுக்கிழமை இப்படியே அழுதுட்டு உட்காந்துக்கிற. என்ன பண்றாங்க? ஏன் ராகுல காணாம போய் இப்போ ஒரு வாரமா காணாம போய் அவன் வீட்டுக்கு வரல. இன்னும் வரவே இல்லையா? இன்னும் வரவே இல்லை. போன் இது வந்தியா? ஃபோன் பண்ணுங்க, ஃபோன் பண்ணா போனும் எடுக்க மாட்டேங்கிறான். ஃப்ரெண்ட்ஸை கேட்டா அவங்க தெரியாது, எங்களுக்கு எங்க கூட இல்லை சொல்றாங்க. என்ன வழின்னு எனக்கு தெரியுது. நீ இன்னொருக்கு போனே பண்ணி பாரு. நீ ஜவம் பண்ணு, ஜவம் பண்ணிட்டு பாஸ்வேர்டு சொல்லி ஜவம் பண்ணு. சொல்லி ஜவம் பண்ணிட்டு இருக்கிறேங்க, சொல்லி இருக்கிறேங்க, சொல்லிட்டு ஜவம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அழுகாதனா? சரியா, சும்மா சும்மா அழுதுட்டே இருக்காத, சரியா? சரி வாரு, நீங்க இங்க வாரு, என்னை பாரு, அழுகாத, சரியா? அழுகாம இரு. இப்படி கவலைப்பட்டு வேதனைப்பட்டு என்ன பண்ண போற? இதெல்லாம் கஷ்டப்பட்டாலும் வேதனைப்பட்டு உட்காந்து இருந்தாலும் வேதனையோட ஒரு மாதிரி கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆனா பைபிள் வசனம் அப்படித்தான் சொல்லியிருக்கு. உன்னோட பையனும் ஒரு இளைக்குமாரனாட்டா கொண்டு வருவாங்க ஆண்டவருக்கு, சரியா? கொண்டு வந்து அவங்களுக்கு நல்ல உயர்ந்த வஸ்திரத்தை எப்படி ஆண்டவர் கொடுத்தாரா அதே மாதிரியே ராகுலுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். இனிமேல் நீ ஆசீர்வாதமா இருப்ப, சரியா? கர்த்தருடைய ஆண்டவருடைய வார்த்தைய நம்பு, சரியா? நீ வார்த்தை ஆண்டவரோட வார்த்தை சொல்லி சொல்லி நீ ஜெபம் பண்ண. ஆண்டவரால் முடியாத காரியங்கள் எதுவுமே இல்லை, சரி? எல்லாம் ஆகும், ஆண்டவரால் கூடாதது எதுவும் இல்லை, சரியா? நம்ம ஆண்டவர் நல்ல ஆண்டவர் தான். சகலத்துக்கு வானத்தையும் பூமியும் படைத்தவர். எல்லாமே ஆண்டவர் தெரியும். கண்ணீரோடு விதிக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான்னு சொல்லிக்கிற, சரியா? அவன் பையனுக்காக இத்தனை கண்ணீர் வடிக்கிற, நீ கம்பீரமா வாழ்வ. அழுகாது தானே? அழுகாது, சரியா? சரி சரி, அழுகாத, எடு, அழுகாது, சரிங்க? பார்த்து அம்மா வேற அழுதுட்டு இருக்குது. நான் ஃபோன் பண்ணீங்களா? அப்படிங்கிறாங்களா? அழுதுட்டுங்களா? சரி அழுகாத, பையன் பாரு, அவளும் சேர்ந்து அழுது இங்க வர அவங்க பாட்டல பார்க்கலாம், அப்படி பாட்டல பார்க்கலாம்.